Hi friends, Satish from Cartoon Teacher TNPSC. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அக்டோபர் 25. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆனிவர்சரியில் வந்து என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மருது பாண்டியர். ஏன் அப்படின்னா நமக்கு யூனிட் 8ல் சிலபஸில் யூனிட் 8ல் வந்து அதில் வந்து சப் கிளாஸ் வந்து 3 and 4 வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதுலேயும் 3 தான் வந்து இந்த இது வந்து டாபிக் கவர் ஆகும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் அந்த யூனிட்டை போய் படிக்கணும். இது கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் இது வந்திருக்கனால நமக்கு அந்த ரெலவெண்ட்டாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. இதை நான் லைட்டாக தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், பட் நீங்கள் அதில் போய் படிச்சுக்கோங்க. அவங்க வந்து மருது பிரதர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது ஏன் மருது பிரதர்ஸ்னால், மூத்தவர் பேர் வந்து பெரிய மருது, சின்ன மருது, ரெண்டு பேர் பிரதர்ஸ் இருக்காங்க. ஸோ அதான் மருது பிரதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து எங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. 290th anniversary செலிப்ரேட் பண்ணுறாங்க. இவருடைய அப்பா பேர் வந்து மூக்கையா, அம்மா பேர் வந்து ஆனந்தையார் இல்லைன்னா பொன்னாத்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க தான் மருது பிரதர்ஸு, பெரிய மருது, சின்ன மருது. அப்பா அம்மா வந்து மூக்கையா, பொன்னாத்தாள். 290th anniversary சிவகங்கை டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, இவங்களோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, வேலு நாச்சியாரம் அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுதான் அவங்களோட சிக்னிஃபிகன்ஸ் முக்கியமாக. வேலு நாச்சியாரை பற்றியும் தனியாக படிக்க வேண்டியிருக்கும். இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு விமன் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ். வந்து இவங்க தான் இந்தியாவிலே இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபைட் பண்ணது. வேலு நாச்சியார் தான் ஃபைட் பண்ணாங்க. ஸோ வந்து இது வேலு நாச்சியாரை பற்றியுமே நம்ம வந்து அங்கே கண்டிப்பாக படிக்க வேண்டியிருக்கும். அது யூனிட் 8ல் அதுவும் கவர் ஆகுது. ஸோ அதனால் அதை படிச்சிருங்க, விட்டுறாதீங்க. எங்கே டெத்துனா அவங்கள வந்து திருப்பத்தூர் ஃபோர்ட்டில் தான் வந்து அவங்கள ஹேங் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி 24th October 1801 24th October 1801 தான் வந்து ஹேங் பண்ணிடுறாங்க. ஸோ திருப்பத்தூர் ஃபோர்ட்டு, அவங்க சிவகங்கை மாவட்டம், இங்கே வந்து திருப்பத்தூர் ஃபோர்ட்டில் வந்து ஹேங் பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் என்னென்னா, நேபாளுக்கும் நமக்கு வந்து இந்த டெரிட்டோரியல் டிஸ்பியூட் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்ருக்கு. இப்போ நேபாள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நேபாளில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பித்தோகரத் டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த ரீஜன்ஸ் இருக்குது, கலப்பனி, லிப்புலேக் அண்ட் லிம்பியதுரா. ஸோ இது 3 வந்து எப்படின்னா அவங்க அவங்களுடைய மேப்பில் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து இந்தியா வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த ஏரியா வந்து மேபி எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்க வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லைன்னா இந்த பிளேஸை பற்றி ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட்னு கூட கேட்கலாம், அந்த 3 பிளேஸையும் கொடுத்துட்டு. ஸோ அதனால் இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். நேபாளுக்கும் நமக்கும் உள்ள ரீசெண்ட் இதில் இது ஒன்று தான் வந்து இருக்குது. அதனால் கொஞ்சம் படித்து வச்சுக்கணும், கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ கலப்பானி, லிப்புலேக், லிம்பியதுரா, இது எங்கன்னா பித்தோகரத் டிஸ்ட்ரிக்டில் வருது. அடுத்து இஸ்ரேல் அண்ட் சூடானுக்குள்ள ரிலேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, UAE அண்ட் பஹ்ரைன், இதுக்கு அடுத்து சூடான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட அந்த டென்ஸ்டு சிச்சுவேஷன்ஸ் வந்து அவங்க நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளாக வந்து எந்த ஒரு பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப்பும் அவங்களுக்குள்ளே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எம்பசி செட்டப் பண்ணுறது மூலிமா அப்படியே வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து USA வந்து ஒரு பெரிய காரணம். இந்த எஃபர்ட் வந்து இது வந்து பீஸ், அந்த ரீஜனில் பீஸ் கொண்டு வந்திருக்க முக்கிய காரணம் வந்து USA வந்து ப்ளே பண்ணியிருக்கு அந்த இதில். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து அவங்க இஸ்ரேல் கூட சேர்ந்தது வந்து UAE தான், 2வது பஹ்ரைன், 3வது சூடான். ஸோ இஸ்ரேல் அண்ட் சூடானுக்குள்ளே உள்ள ரிலேஷன்ஷிப் தான், ரொம்ப அந்தளவுக்கு சிக்னிஃபிகன்ட் கிடையாது, பட் கண்டிப்பாக தெரிஞ்சு ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க போதும். அடுத்து சோஷியல் இஷ்யூவில் இந்த GHI வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ரேங்க்கில் நம்ம படித்தோம். ரேங்க்கு பார்க்கும்போதே நம்ம முன்னாடி ஒரு 1 week பேக் பார்த்தோம். GHIனா என்ன, குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ். குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் நம்ம இந்தியா 94ல் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். பட் ஆனால் இது கொஞ்சம் வந்து டீட்டெயில்டாக அந்த பாவர்ட்டியும் வந்து சோஷியல் இஷ்யூவில் அது ஒரு டாப்பிக்கே இருக்குது. இது இப்போ இல்லைனாலும் மெயின்ஸு கண்டிப்பாக வந்து இது ரொம்ப இந்த சோஷியல் இஷ்யூன்னு டாப்பிக்கில் நம்ம என்னென்னலாம் கவர் பண்ணுறோமோ இது வந்து கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்ஷனில் வந்து கேட்கலைன்னா கூட மெயின்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாவர்ட்டி வந்து என்னென்னா GHI குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்னு சொல்கிறாங்க. அதில் வந்து நம்ம இந்தியா வந்து 94th ரேங்க்கில் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஏன் 94th இருக்குது, நம்மளோட ஸ்கோர் 27.2 தான் கிடச்சிருக்கு, அதனால தான் அது 94ல் இருக்குது. அதுலேயும் சீரியஸ் கேட்டகரியில் இருக்குது. 94th ரேங்காக இருந்தால் கூட நம்ம 27.2ன்றதுனால நம்ம வந்து சீரியஸ் கேட்டகரியில் இருக்கோம். அவங்க எதை வச்சு எவாலுவேட் பண்ணுறாங்க அப்படின்னா, மொத்தம் 3 கிளாஸிஃபிகேஷன் அவங்க எடுத்துக்கிறாங்க. என்ன, அண்டர் நரிஷ்டு, ஸ்டண்டிங், வேஸ்டிங். இது ரெண்டுமே என்னென்னா வெயிட்டும் ஹைட்டும் கம்மியாக இருக்குது. ஸ்டண்டிங் அண்ட் வேஸ்டிங்கிறது ஹைட்டும் ஹைட்டும் வெயிட்டும் கம்மியாக இருக்குது வந்து இது ஸ்டண்டிங் அண்ட் வேஸ்டிங்கு. அண்டர் நரிஷ்டுங்கிறது நியூட்ரியன் ஃபுட்டு இல்லாமல் எடுத்துக்கிறது, ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறது. அவங்களோட ஃபுட்டில் நியூட்ரியன்ட் இன்டேக்கே இருக்காது, அந்த மாதிரி இருக்கிறது அண்டர் நியூரிஸ்டு, தேவைக்கு குறைவாக இருக்கிறது.
ஸோ இப்போ இவங்க ரேங்க் வந்து 94னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு டேட்டாவை பேஸ் பண்ணி தான் இது கொடுத்துருக்கணும். அப்போ எந்த டேட்டாவை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா NFHS. இது வந்து நம்ம நேஷ்னல் டேட்டா, இது நம்ம இது இந்தியாவில் எடுக்கக்கூடிய ஒரு டேட்டா கலெக்ஷனு. யார் அப்படின்னா நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. ஸோ இவங்க கொடுத்து வச்சுருக்க டேட்டா வச்சு தான் இன்டர்நேஷ்னல் ஃபோரம்லேருந்து அவங்க ஆக்சஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணியிருக்காங்க. இதில் அண்டர் நியூட்ரிஷனில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஜார்க்கண்ட். ரொம்ப பாதிப்புள்ள இருக்குது. அண்டர் நரிஷில் நம்ம இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஜார்க்கண்டில் இருக்குது. ஸ்டண்டிங்கில் வந்து பீகார் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. இப்போ இது மாதிரி எதுக்கு இந்த பாவர்ட்டி வருது இல்லையா, பாவர்ட்டி கிளாஸிஃபிகேஷனில் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஃபுட் இன்செக்யூரிட்டி, அடுத்து புவர் சானிடேஷன். ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சானிடேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் வந்து ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீன்னு பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து கொண்டு வந்தார். அவர் பிரைம் மினிஸ்டராக வந்து பதவியேற்றதுக்கு அப்புறத்துலேருந்து அவரோட மெயின் இது வந்து இந்த ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீயாக இருந்தது. ஸோ புவர் சானிடேஷனு, அப்புறம் வந்து ஆக்சஸ் டு ஹெல்த் கேர், லிமிட்டட் ஆக்சஸ், அதுதான் வந்து இந்த இதுக்கான காரணங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு ப்ராஜெக்ட் போயிடலாம். தேர்டு ப்ராஜெக்ட்ஸ் பீடியாட்ரிக் ஹார்ட் ஹாஸ்பிட்டல் அட் UN மேட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் கார்டியாலஜி. இது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த பீடியாட்ரிக் ஹார்ட் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று செட்டப் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து இது ரொம்ப அந்தளவு சிக்னிஃபிகன்ட் கிடையாது, பட் ஆனால் குஜராத், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இன்கேஸ் கேட்டால் குஜராத் எந்த ஸ்டேட்டுன்னு கேட்கலாம், குஜராத். அடுத்து இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரோப்வே ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லி இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ நேற்றே படித்தோம். என்ன படித்தோம்? சீப்ளேன் ப்ராஜெக்ட்டு. எங்கேருந்து இது சபர்மதியிலேருந்து இது இந்த யுனைட்டி ஸ்டாச்சு இருக்குது இல்லையா, சர்தார் வல்லபாய் பட்டேல் கேவடியான்ற பிளேஸில் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஒரு சீப்ளேன் வந்து ப்ராஜெக்ட் வந்து இனாக்ரேட் பண்ணியிருந்தார் பிரைம் மினிஸ்டர் மோடி. இப்போ வந்து இது ரோப்வே ப்ராஜெக்ட்டுங்கிறது என்னென்னா டெம்பிளுக்கு, பில்கிரிமேஜுக்கு. ஸோ 2.3 கிலோமீட்டர் லாங் வந்து இந்த ஸ்ட்ரெச் இருக்குது. எப்படி பழனியில் மேலே ரோப் கார்லாம் இருக்கோ அதே போல் தான் இந்த ரோப்வே ப்ராஜெக்ட்டுங்கிறது அதே தான். பழனி கோயிலில் ரோப் கார் இருக்க மாதிரி இது 2.3 கிலோமீட்டர் லாங்கு மவுண்ட் கிர்னர் ஜுனாகத்தில் இருக்குது. ஸோ குஜராத் ஜுனாகத் மவுண்ட் கிர்னர். ஸோ இதுதான் அதோட பிளேசஸ் டீட்டெயிலு. லாங்கஸ்ட் டெம்பிள் ரோப்வே இன் ஏஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் எந்த பிளேஸ், இதெல்லாம் கொஞ்சம் பிளேசஸ் ரொம்ப இதில் இம்பார்ட்டண்ட்டு. குஜராத், ஜுனாகத் அண்ட் கிர்னர், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபோர்த் ஒன்று பொறுத்த வரைக்கும் இது அந்தளவுக்கு சிக்னிஃபிகன்ட் கிடையாது. பட் இது எப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் தான். இந்தியாவுக்கும் UAEக்கும் என்ன ஆகுதுன்னா கார்பைன்ஸுங்கிறது ஒரு கன்று. அந்த கன்று வந்து அவங்க அக்வயர் பண்ணுறாங்க. அரௌண்டு 90,000 வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரைஸ் அந்த வேல்யூ அது தேவை, நமக்கு முக்கியம் இல்லை. பட் சும்மா ஜஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தெரிஞ்சுக்கணும். இந்தியா அண்ட் UAEயில் கார்பைன்ஸ் அந்த வெப்பனை வந்து வாங்குறாங்க, ஒரு மிலிட்ரி இது ரெலவெண்ட்டு. அடுத்து என்ன ஃபிஃப்த்து, இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் இருந்தாலும் ஜஸ்ட் ரீடு மட்டும் பண்ணிக்கோங்க. ஜனா SFB அப்படின்னு சொல்லி ஸ்மால் ஃபினான்ஸ் பேக். அந்த SFB ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேக்கு. இன்கேஸ் ஏதாவது அப்ரிவேஷனில் கேட்டாலும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, அதனால் சும்மா ஜஸ்ட் எழுதியிருக்கேன். SFBனா என்னென்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், அவ்வளோதான். அடுத்து இது இம்பார்ட்டன்ட், கிசான் சூரியோதயா. சூரியோதயானாலே நமக்கு தெரிஞ்சோம், சூரியனாலே என்ன, எலக்ட்ரிசிட்டியை வந்து அப்புறம் டே டைமில் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து கொடுக்குறதுக்காக ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி டு ப்ரொவைட் டே டைம் எலக்ட்ரிசிட்டி டு ஃபார்மர்ஸ். இதுதான் வந்து இது எங்கன்னா குஜராத். ஸோ இந்த டைம் குஜராத்தில் மட்டுமே 3 ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து ஹெல்த் ரெலவெண்ட்டாக, அடுத்து வந்து ரோப் கார் எங்கள் கோயில் டெம்பிளுக்காக கொண்டு வந்தாங்க. கிர்னர், மவுண்ட் கிர்னர், ஜுனாகத் அண்ட் குஜராத்தில். இப்போ 3வது என்ன பார்த்தோம், சூரியோதயா ப்ராஜெக்ட், என்ன எலக்ட்ரிசிட்டி ஃபார் ஃபார்மர்ஸ்க்கு டே டைமில் கொடுக்குறாங்க. ஸோ இது குஜராத். 3 ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க குஜராத் மட்டுமே இன்றைக்கி பார்த்ததில். அடுத்து பாலிட்டி, குப்கர் டிக்ளரேஷன். இது நம்ம ஆல்ரெடி படித்தோம், குப்கர் டிக்ளரேஷனை. ஸோ இந்த குப்கர் டிக்ளரேஷன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது எதுக்கு அப்படின்னா, அதாவது குப்கர் டிக்ளரேஷன் 1, 2. ஸோ 2 தான் இப்போ ரீசெண்டாக சைன் பண்ணாங்க. எதுக்கு, அந்த 370 வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதை வந்து திரும்பி கொண்டு வர விதமாக அவங்களோட ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து கொண்டு வரணும் விதமாக தான் அவங்க வந்து இதெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய 7 பார்ட்டிஸ் அவங்க எல்லாம் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அதோட பிரசிடெண்ட்டாக யார் இருக்கா அப்படின்னா, இந்த இதுக்கு வந்து பிரசிடெண்ட் யார் இருக்கான்னா ஃபரூக் அப்துல்லா. வைஸ் பிரசிடெண்ட் வந்து மெஹபூபா முஃப்தி. இவங்க வந்து PDP பார்ட்டியோட பிரசிடென்ட்டு. PDP பார்ட்டினா என்ன, பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அவ்வளோதான். ஸோ அந்த குப்கர் டிக்ளரேஷன் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். அது கூட சேர்த்து இந்த ஃபேக்டர் 2 எழுதிக்கோங்க. பிரசிடெண்ட் வந்து ஃபரூக் அப்துல்லா, மெஹபூபா முஃப்தி வந்து வைஸ் பிரசிடெண்ட், அவ்வளோதான். அடுத்து கொரோனா வேக்சின் ஃப்ரீ. இது எதுக்கு எழுதியிருக்குன்னா, ஆக்சுவலி இப்போது பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, பீகாரில் எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ அவங்க வந்து என்னென்னா கேம்பெயின் மேனிஃபெஸ்டோவில் வந்து வேக்சின் வந்து ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க.
ஆனால் பட் அவங்க பிஜேபி ரெலவெண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா ஹெல்த்தில் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம பாலிட்டியில் படிச்சுக்கோ, யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு. ஸோ இந்த இதில் வந்து இந்த ஹெல்த்துங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கனால அவங்க வந்து அந்த ஸ்டேட் இதில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் நம்ம கேட்க போகிறதில்ல. பட் ஹெல்த் வந்து எந்த லிஸ்ட்டில் இருக்குன்னு சம்டைம்ஸ் கொஸ்டின் வரது வாய்ப்புகள் உண்டு. 4 ஆப்ஷன் கொடுத்து இதில் எது வந்து ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வந்து ஹெல்த்து கொடுத்துருவோம். ஹெல்த் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இந்த டைம் கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால் இது படித்து வச்சுக்கோங்க. அடுத்து 13 சயின்ஸ் அண்ட் டெக்கு. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா கொரோனா ரெலவெண்ட்டாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஸோ இது அது ரெலவெண்ட்டான ஒரு இது தான். இந்தியன் நேஷ்னல் சூப்பர் மாடல் கமிட்டி அப்படின்னு ஒன்று வந்து செட்டப் பண்ணுறாங்க. யார்? சயின்ஸ் அண்ட் டெக், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக், டிஎஸ்டி. இவங்க தான் வந்து இதை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அந்த கமிட்டிக்குள்ளே யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா மேத்தமெட்டிஷியன்ஸ், கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் அண்ட் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் இவங்களாம் இருக்காங்க. ஏன்? அதாவது இந்த கொரோனாவோட பீக்கை பற்றி அதை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக, அதோட போக்கு எப்படி இருக்கும், இந்தியாவில் வந்து எப்படி அதோட ஹிட் வந்து எப்படி இருக்கும், எப்போ குறையும், அது மாதிரி அதோட கேல்குலேட் பண்ணுறதுக்காக விதமாக பண்ண கமிட்டி தான் இது வந்து இந்தியா நேஷ்னல் சூப்பர் மாடல் கமிட்டி. இதில் வந்து 7 மெம்பர் குரூப் இருக்குது. எதுக்கு? டு ஃபைண்ட் இந்த COVID-19 பீக். இப்போ பார்த்தது தான் சொன்னது. ஸோ இது என்னென்னா SIR மாடல்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா சக்செப்டபிள் இன்ஃபெக்டட் ரெக்கவர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்செப்டபிள் இன்ஃபெக்டட் ரெக்கவர்ட் SIRனா இது என்னென்னா இவங்க ஒரு 3 பேராமீட்டர்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. என்னென்னா சக்செப்டபிள், இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் ரெக்கவர்ட். இதை பேஸ் பண்ணி இந்த SIR மாடல் வந்து டேட்டா வந்து கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன? சக்செப்டபிள்னா அவங்க வந்து இன்ஃபெக்ட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடியவங்க. இன்ஃபெக்ஷியஸ்னால் ஆல்ரெடி இன்ஃபெக்டட் ஆகிட்டவங்க. ரெக்கவர்டுங்கிறது அந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆகிட்டவங்க. இப்போது இந்த 3 பேராமீட்டரும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ தான் கொரோனா வந்து அந்த ஏரியாவில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா சக்செப்டபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும் ஏதோ இன்ஃபெக்ஷியஸோட. ஆனால் போக 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 இது என்னாகும்? சக்செப்டபிலிட்டி கம்மியாயிரும், இன்ஃபெக்ஷியஸ் வந்து அதிகமாகிடும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க? இந்த கமிட்டி வந்து ஒரு ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணுறாங்க. யாருன்னா அந்த கமிட்டியில் ஒரு 3 பேர் மட்டும், 3 ஆத்தர்ஸ் சேர்ந்து ஒரு பப்ளிஷ் பண்ணுறாங்க மெடிக்கல் இதில் ஜேர்னலில், இந்தியன் ஜேர்னல் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். அதில் வந்து ஒரு ஜேர்னலில் வந்து அந்த இது ரெலவெண்ட்டாக ஒரு இது சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது அவ்வளோக்கா சிக்னிஃபிகன்ட் கிடையாது. பட் இந்த கமிட்டி, இந்த SIR மாடல் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, அந்த காம்போசிஷன், இது வந்து இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து வந்து TAR5. இது அந்தளவுக்கு சிக்னிஃபிகண்ட் இல்லை, பட் இருந்தாலும் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்னா ஆல் ஃபேக்டரி ரிசெப்டார் ஜீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் ஃபேக்டரி ரிசெப்டார் ஜீன் கால்டு, இந்த டார்க்கோட ஃபுல் ஃபார்ம் தான் இது, ட்ரேஸ் அமைன் அசோசியேட்டட் ரிசெப்டார் 5. இது என்னென்னா ஃபிஷ்ஷில் வந்து, ஸோ இந்த ஃபிஷ்ஷில் வந்து அது ஒரு சிலருக்கு வந்து என்னவா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபிஷ்ஷு வந்து அது கெட்டு போயிருந்தால் கூட அதோட ஸ்மெல்லு வந்து அவங்களுக்கு, சிலருக்கு வந்து அந்த வாசனை அவங்களுக்கு வர மாட்டேங்குது. சிலருக்கு வந்து அது அப்படியே அந்த அஃபெக்ட், அந்த ஸ்மெல்லு தெரிஞ்சு நம்ம என்ன ஆகும், ஒமட்டும் அந்த மாதிரி எதாவது பண்ணோம். பட் சிலருக்கு வந்து அந்த ஸ்மெல்லு வந்து அஃபெக்ட் ஆக மாட்டேங்குது. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கெட்டு போகிறதுக்கு முக்கிய காரணம், அந்த ஸ்மெல் வரதுக்கான காரணமே என்னென்னா அந்த ட்ரைமெத்திலமைன், அதுதான் வந்து காரணம். பட் ஆனால் இது வந்து இதோட ப்ரெசன்ஸ் வந்து சில ஹியூமன்ஸ்க்கு வந்து டயக்னோஸ் பண்ணலை, அவங்க வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படியே டயக்னோஸ் பண்ணால் கூட அது ராங் ஓடராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த TAR5 இதுதான் அதுக்கு காரணம். இதோட ப்ரெசன்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா, அதுதான் ஆல் ஃபேக்டரி ரிசெப்டார் ஜீன் சொல்கிறாங்க. ஸோ இதோட ப்ரெசன்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ராட்டன் அண்டு ஃபெர்மெண்டட் ஃபிஷ்ஷோட அந்த ஸ்மெல் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ட்ரைமெத்திலமைன் வந்து இருக்கிறத வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து ஹிமாலயன் ப்ரௌன் பியர்ஸ். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு தான். என்னென்னா இதோட சயின்டிஃபிக் நேம் தான் இது, உர்சூஸ் ஆர்க்டஸ் இசபெலினஸ். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் ஹிமாலயன் ப்ரௌன் பியர்ஸ். இது வந்து 2050 வந்து 75% டிக்ளைன் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஸ்டினில் கேட்கலாம் எது வந்து டிக்ளைன் ஆக போகுதுன்னு சொல்லி. ப்ரௌன் பியர்ஸு 70% 2050 டிக்ளைன் ஆகும். இது கூட அடிஷ்னலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா அனிமல்ஸ் ரெலவெண்ட்டாக வரதெல்லாம் என்ன, ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இவங்க தான் பண்ணுறது. ஸோ இது எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க? 1916. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா கொல்கட்டாவில் இருக்குது. டைரக்டர் வந்து கைலேஷ் சந்திரா, இவர் தான் அதோட டைரக்டர். அதே போல் நம்ம பாலிட்டி படிக்கும்போதே படித்தோம், இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் எங்கே இருக்குது அப்படின்னா கொல்கட்டாவில், அவுராவில் தான் இருக்குது. ரிசர்ச் இன்ஸ்டியூட் அதுவும் அங்கே தான் இருக்குது. இந்தியன் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அங்கே தான் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் என்ன? சயின்ஸ் அண்ட் டெக்கில் RT-PCR. இது நம்ம நிறையா படிச்சு போய், இது என்ன டெஸ்ட் கிட்டு தான், கோவிடுக்கு இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுற கிட்டு தான். பட் ஆனால் இதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா சம்டைம்ஸ் ஃபுல் ஃபார்ம் கேட்டுருவாங்க. அதனால் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ இது ஃபுல் ஃபார்ம் படிச்சுக்கணும் கண்டிப்பாக, அது மேபி வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ RT-PCR ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், அவ்வளோதான். அடுத்து ஜியாகிரஃபியில் இது கூட வரதுக்கு பாசிபிள் உண்டு. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லி ஹிஸ்ட்ரியில் இருக்குது.
இப்போ வந்து ரீசெண்டாக இது வந்து கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரெலவெண்ட் ஃபேக்ட் தான். என்ன அப்படின்னா, நம்ம ஹராப்பனை தான் அப்போயே படிச்சிருக்கோம். இது வந்து இப்போ 100 years ஆஃப் டிஸ்கவரி ஆயிடுச்சு. ஸோ 100 years ஆயிடுச்சு ஹராப்பன் நம்ம கண்டுபிடிச்சி. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ரீஜியனில் வந்து நம்ம ஹராப்பனை வந்து பொதுவான என்னன்னு படிச்சிருப்போம் நம்மனா, அது வந்து மாடர்ன், அதாவது ஹர்பனுக்கு தான் அது ஹராப்பனை படிச்சிருப்போம். ஹர்பன் சிவிலைசேஷனுக்கு அதுக்கு சிட்டி அது வந்து ப்ராப்பராக பில்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சிட்டியை வந்து ப்ராப்பர் பில்ட் பண்ணியிருப்பாங்க, பக்கா இதாக இருக்கும். ஆனால் பட் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அப்போ ரூரல் எக்கானமி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அங்கே வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு ஸ்டடி வந்து பண்ணியிருக்காங்க, கிடச்சிருக்கு. அதை யூஸ் பண்ணியிருக்க வெசல்ஸ் வந்து அந்த மண்பானைகள்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அந்த இதை வச்சு அவங்க நினைக்கும் போது அனலைஸ் பண்ணும்பொழுது இந்த இதை வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போது அந்த பார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்போது ரூரல் எக்கானமி அந்த ஹராப்பனில் வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸை சம்மந்தப்பட்டதாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போ எங்கேருந்து எடுத்திருக்காங்க, எக்ஸ்பர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கோட்டடா பத்லி குஜராத் டிஸ்ட்ரிக்டில் எப்படி த்ரூ கார்பன் டேட்டிங் டெக்னிக் தான் C16 and C18 டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் ஆப்ஷனாக கொடுத்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த டைம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி ஹிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின் வர்றதுக்கும் இது வந்து கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் இன்றைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம படித்ததில் எல்லாமே நம்ம படிக்க வேண்டியிருக்கும். மருது பாண்டியர் படிக்கணும். இந்தியா அண்ட் நேபாள் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, இது கொஞ்சம் ஓரளவு சிக்னிஃபிகண்ட் தான். இஸ்ரேல் அண்ட் சூடான் ஒன்றும் தேவையில்லை, இது ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும். பாவர்ட்டி இது கண்டிப்பாக படிக்கணும். இது நிறையா வந்துட்டு திரும்பி ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கனால இந்த ரேங்க்கை கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டண்டிங் அண்ட் வேஸ்டிங்னா என்னென்னு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து என்ன, இது ஃபஸ்ட்டு வராது. இந்த ரோப்வே ப்ராஜெக்ட் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வந்து டிஃபென்ஸ் இதுக்கு வராது. இது இம்பார்ட்டண்ட் கிடையாது, பட் ஆனால் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். கிசான் சூரியோதன யோஜனா எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் கொண்டு வந்திருக்கான்னு கேட்கலாம். குஜராத், ரிலவென்ட் டு எலக்ட்ரிசிட்டி, அவ்வளோதான். அடுத்து வந்து குக்கர் டிக்ளரேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அதனால் இதையும் ஒரு டைம் ரீட் பண்ணிடுங்க. இந்த ஹெல்த் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பாலிட்டியில் ஒரு ஃபேக்சுவலாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஹெல்த் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டாக என்ன லிஸ்ட்டுன்னு கேட்கலாம். அடுத்து வந்து 13th வந்து இது இம்பார்ட்டண்ட்டு, இந்தியன் நேஷ்னல் சூப்பர் மாடல். அப்புறம் TAR5 ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க, அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ட்ரேஸ் அமைன் அசோசியேட்டட் ரிசெப்டர் 5 ஆல் ஃபேக்டரி ரிசெப்டார் ஜீனு, ரெலவென்ட் டு ஃபிஷ், அவ்வளோதான். ஹிமாலயன் ப்ரௌன் பேஸ் இது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வந்து RT-PCR இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. இண்டஸ் எலிசோலைசேஷன் இதுவும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா சிலபஸ்லேயே இது இருக்கனால கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி படிக்கிறோம், அதனால் கண்டிப்பாக இது படிச்சுக்கணும். டெய்ரி ப்ராடக்ட்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஹராப்பன்ஸு, ரூரல் எக்கானமி, அவ்வளோதான். இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, கொட்டடா பத்லி குஜராத்தில் த்ரூ C16 and 18, அவ்வளோதான். ஓகே, படிச்சிருங்க, இதெல்லாமே ரீட் பண்ணிடுங்க. நம்ம வந்து October 26 வந்து பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.